Okay. Good evening. Good evening to one and all. So இன்னைக்கு TNPSC உடைய ஃபவுண்டேஷன் கிளாஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஃப்ரெஷர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த எப்படி இந்த எக்ஸாமை வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும், எதை படிக்கணும், சரிங்களா, ஏன் இதை நம்ம படிக்கிறோங்கிறத தெரிஞ்சு படிக்கணும், சரிங்களா. நம்ம பொதுவா வந்து வந்து ஒரு we call it as blueprint சொல்லுவோம் இல்லையா, அந்த 10th 12th சரிங்களா, இந்த ஏரியால இருந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து என்ன வரும், ஒரு மார்க் கண்டிப்பா வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஏரியா நம்ம என்ன பண்ணிடுவோம், லூஸ்ல விட்டுருவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து நமக்கு இதுக்கும் இருக்கு, டிஎன்பிஎஸ்சிக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கு, சரிங்களா. எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் சரி, எனி எக்ஸாம், எனி ஒரு காமன் எக்ஸாம் இருந்தால் அது வந்து எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, ஏன் 10th 12th எல்லாமே வச்சுக்கலாம். அது படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, சரியா. ரெண்டு காமன் ஸ்ட்ராட்டஜி. அது என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதோடைய சிலபஸ், அந்த எக்ஸாமுடைய சிலபஸ், சரிங்களா. சிலபஸ் நம்ம ஈஸியா டவுன்லோட் பண்ணலாம், ஓகேவா. சிலபஸ் நம்ம டவுன்லோட் பண்ணலாம், ஈஸியா என்ன பண்ணலாம், ஒன்றும் இல்லை, டிஎன்பிஎஸ்சி டிஸ்பிளே தெரியுது இல்லையா, டிஎன்பிஎஸ்சி உடைய சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போகும், அங்கே நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும், சரியா. see look at here tnpsc.gov.in, சரியா. இது ரிவைஸ்டு சிலபஸ், ஓகே. இது அஃபிஷியல் லிங்க், இதுக்குள்ள கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம், சரியா. போர்ட்ல இங்க அனோட்டேட் பண்ணாதீங்க, ஓகே. அண்ட் ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சிலபஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம வந்து எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா, இந்த கொஸ்டினர் அதாவது யார் கேள்வி கேட்கிறாங்களோ அவங்களுடைய மென்டாலிட்டி, இதை வச்சுதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், ப்ளூ பிரிண்டே ட்ரேஸ் பண்ண முடியும். பட் ஆனா இது வந்து ஃப்ரெஷரா இருக்கக்கூடிய நீங்க பண்ண முடியாது, சரிங்களா. நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்க்கலாம், அது சால்வ் பண்ணி பார்க்கலாம். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது எந்த இடத்துல கேட்டிருக்கா, முதல்ல எங்க என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் அது எந்த இடத்துல கேட்டிருக்காங்கிறதே தெரிஞ்சுக்க முடியும். அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்க்க தேவையில்லை. அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணணும்னா, சரியா, இது நாங்க பண்ணிப்போம், ஓகே. நீங்க என்ன பண்ணணும்னா டெஸ்ட் சீரிஸ் அப்படின்றது பார்க்கணும், சரியா. படிச்சத கட்டாயமா டெஸ்ட் எழுதணும், எக்கச்சக்கமான டெஸ்ட் எழுதி முடிச்சிருக்கணும், குறைஞ்சது ஒரு, ஓகேங்களா, குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 40 டெஸ்டாவது எழுதிருக்கணும், மினிமம் 40 டெஸ்ட், ஓகேங்களா. இந்த டெஸ்ட் நீங்க வந்து எழுதிருந்தா, மினிமம் 40 டெஸ்ட் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் நீங்க எக்ஸாமே அப்பியர் பண்றதுக்கு தகுதி அடைகிறீங்க. கண்டிப்பா அடிக்கவே முடியும். டெஸ்ட் தான், எக்கச்சக்கமான டெஸ்ட் எழுதிக்கிட்டே இருக்கணும், சரியா. ஸோ இந்த டெஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தா, அதாவது படிக்கிற அந்த மெத்தட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மெத்தட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா புக் வைஸ் அப்படி சொல்றது இருக்கு. புக் வைஸ் அதாவது புத்தக வரியாக. டிஎன்பிஎஸ்சி எப்பயுமே வந்து ஸ்கூல் புக்ல இருந்தா நாங்க கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொன்னது கிடையாது, சரிங்களா. நாங்க வந்து இந்த ஸ்கூல் புக்ல தான் கொஸ்டின்ஸ் கேட்போம்னு சொன்னது கிடையாது. அவனுடைய கொஸ்டின்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் புக்ல இருந்து எடுக்கிறான். பட் ஆனா புக்ல இருந்து மட்டும்தான் கேட்பேன் நான் சொன்னது இல்லை, ஓகேங்களா. ஸோ அப்போ புக்கு படிச்சா நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாது, கிளியரா நம்மளால சொல்ல முடியாது, சரிங்களா. புக்கை மட்டும் படிச்சுட்டு நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. பட் ஆனா புக்கை படிக்கல அப்படின்னா எக்ஸாம் கட்டாயம் பாஸ் பண்ண முடியாது. புக்கை படிச்சா எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது. பட் ஆனா புக்கை படிக்கலைன்னா கட்டாயமா எக்ஸாம் பாஸ் பண்ணவே முடியாது. அப்போ புக்கு கட்டாயம், இட் இஸ் பைபிள். சரி, என்ன புக் சார் படிக்கிறது, ஒண்ணு கிடையாது, தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ் தான், தமிழ்நாடுடைய டெக்ஸ்ட் புக்ஸ், தமிழ்நாடுடைய டெக்ஸ்ட் புக்ஸ். பேசிக்கா உங்களுக்கு வந்து 6th இருந்து 10th வரைக்கும் மேண்டட்டரியா வரும், சிலபஸ் கவர் ஆகும், ஓகேவா. 6th இருந்து 10th வரைக்கும் மேண்டட்டரியா சிலபஸ் கவர் ஆகும். 11th 12th அப்படின்றது இருக்கு இல்லையா, 11th and 12th, 11th and 12th இது வந்து பாத்தீங்கன்னா 11th 12th ஹிஸ்டரி அப்படின்ற போர்ஷன் கட்டாயமா படிக்கணும். 11th and 12th ஹிஸ்டரி அப்படின்றது ரொம்ப மேண்டட்டரி, ஓகேவா. ஹிஸ்டரி
ஆனா இதுல 12th வால்யூம் இருக்கு இல்லையா, 12th வால்யூம் 12th உடைய செகண்ட் வால்யூம் அது கவர் ஆகாது. 12th உடைய செகண்ட் வால்யூம் 12th உடைய செகண்ட் வால்யூம் இருக்கு இல்லையா, அது கவர் ஆகாது. ஓகேங்களா? அதுல வந்து வேர்ல்டு ஹிஸ்டரி வரும். அதே மாதிரி பாலிட்டி பாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா வால்யூம் 1 கம்மியா கவர் ஆகும். வால்யூம் 1 அப்படின்றது 11th உடைய வால்யூம் 1 அப்படின்றது கம்மியா கவர் ஆகும். மத்தது எல்லாமே என்ன பண்ணுவோம், மத்த 11th உடைய செகண்ட் வால்யூம் அண்ட் 12th உடைய 2 வால்யூம் 12th உடைய 2 வால்யூம் இது கட்டாயம் என்ன பண்ணணும், படிக்கணும். ஜியோகிராஃபி அப்படின்றது பார்க்கும்போது 11th ஸ்பெசிபிக் வால்யூம்ஸ் படிக்கணும். இதுல ஜியோகிராஃபி கவனிச்சிட்டு இருக்கீங்களா எல்லாருமே? ஜியோகிராஃபி இருக்கு இல்லையா, அதுல 11th ஸ்பெசிபிக் வால்யூம் வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ்நாடு. 12th வந்து படிக்க தேவையில்லை. 12th ஜியோகிராஃபிங்கிறது சிலபஸ்ல கவர் ஆகாது. எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்ஸ் அப்படின்ற அந்த டாபிக் இருக்கு இல்லையா, எக்கனாமிக்ஸ் அப்படின்றது 11th ஒரு புக் 12th ஒரு புக், ரெண்டே புக் தான், வால்யூம்ல இல்ல. 11th புக் வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 4 சாப்டர்ஸ் மட்டும் படிக்கணும். குறிப்பிட்ட 4 சாப்டர்ஸ் படிக்கணும். 12th வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப வாஸ்டா இருக்கும். 12th வந்து பாத்தீங்கன்னா வெரி வாஸ்ட். அது வந்து அது உங்களுடைய விருப்பம். நீங்க படிக்கணும்னா படிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். சரிங்களா? இது வந்து என்னது, நாட் மேண்டேட்டரி. மேண்டேட்டரி இல்ல. 12th உடைய செகண்ட் வால்யூம் வேணா ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? இதை தாண்டி 11th 12th எத்திக்ஸ் புக்னு ஒண்ணு இருக்கு. அது தமிழ்ல மட்டும்தான் இருக்கும். அதை கட்டாயம் படிக்கணும். எத்திக்ஸ் புக்கை கட்டாயம் படிக்கணும். 11th 12th 11th 12th ரெண்டுத்துக்கும் எத்திக்ஸ் புக் இருக்கு, கட்டாயம் இருக்கு. சரியா? அது தமிழ்ல மட்டும்தான் இருக்கும், அது படிக்கணும். விளங்குதுங்களா? ரைட். சரி, இதெல்லாம் 11th 12th பேசப்பட்டது. சரிங்களா? இது மட்டும் படிச்சா போதும். எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? 6th to 10th ஜியோகிராஃபி இது மட்டும் சொல்லுங்க சார். ஜியோகிராஃபில 11th ஸ்பெசிபிக் வால்யூம்ஸ் மட்டும் படிக்கணும். அதுவும் வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ்நாடு மட்டும்தான். 12th தேவையில்லை. 11th ஃபுல்லா படிக்க தேவைண்டா, அதான் சொல்றேன். 11th ஃபுல்லா படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. 11th அதுல தமிழ்நாடுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல படிச்சா போதும். சாரி, தமிழ்நாடு அண்ட் இந்தியா, தமிழ்நாடு அண்ட் இந்தியா இவங்க இந்த 2 பெர்ஸ்பெக்டிவ்ல படிச்சா போதும். அது வேர்ல்டு ஜியோகிராஃபியும் சேர்ந்து வரும். ஆல்மோஸ்ட் 70% வேர்ல்டு ஜியோகிராஃபி தான் இருக்கும். அதனால அது வேண்டாம், அதுக்கு தான் சொல்ல வரேன். தமிழ்நாடு அண்ட் இந்தியா அதை பத்தி மட்டும் படிக்கும். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திய பெருங்கடல், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பெருங்கடலும் கொடுத்திருப்பான். அதுல இந்திய பெருங்கடலும் வரும். அப்ப இந்திய பெருங்கடல் இந்தியாவை சார்ந்தது, அப்ப இந்தியா படிக்கணும். சரியா? உலகத்துல இருக்க எல்லா நதிகளையும் பத்தி கொடுத்திருப்பான். அதுல கங்கை இருக்கும், அப்ப காஞ்சஸ்ங்கிறது இந்தியால இருக்கு, அப்ப அதை படிக்கணும். சரியா? உலகத்துல இருக்கக்கூடிய முக்கியமான மலைகளை பத்தி சொல்லியிருப்பான். இமயமலையும் அதுல இருக்கும், அப்ப அதை பத்தி நம்ம படிக்கணும். மத்த மலைகள் படிக்க தேவையில்லை. புரியுதுங்களா? சோ அதுல ஸ்பெசிபிக் வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ்நாடு அண்ட் இந்தியா மட்டும் படிச்சா போதுமானது. இந்த 6th 10th சரிங்களா, சிலபஸ்ல எந்தெந்த டாபிக் எங்கெங்க படிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு டீடைல்டு ஒரு ஷெட்யூல் இருக்கு. புக் வைஸ் ஷெட்யூல் அப்படின்னு நம்ம ஒரு ஷெட்யூல் கொடுப்போம். அதை நான் இப்ப குரூப்ல போட்டு விடுறேன். சரிங்களா? ஆல்ரெடி இருக்கக்கூடிய குரூப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை என்ன பண்ணலாம், அக்சஸ் பண்ண முடியும். புக் வைஸ் ஷெட்யூல். அந்த புக் வைஸ் ஷெட்யூல் அப்படின்றது உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக், நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு இருக்குன்னா அந்த டாபிக் வந்து ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு, ஓல்டு புக்ல எங்க இருக்கு, நியூ புக்ல எங்க இருக்கு, எந்த பேஜ் நம்பர் அப்படின்னு இருக்கும். அப்போ நீங்க அதை மட்டும் படிச்சா போதும். நீங்க புக்ல இருக்கக்கூடிய வேற எதுவுமே நீங்க படிக்க தேவையில்லை. ஸ்கூல் புக்ல நீங்க எப்படி அக்சஸ் பண்ணணும் புரியுதா? நீங்க ஸ்கூல் புக்கை இந்த புக் வைஸ் ஷெட்யூல்ல பேஸ் பண்ணி அப்ரோச் பண்ணா மட்டும் போதும். அது இந்த 6th to 10th கம்மியான போர்ஷன்ஸ் மட்டும் தான் கவர் ஆகும். நீங்க அதை மட்டும் படிங்க. ஓகேவா? இதுல எது கவர் ஆகலையோ, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ எப்படி நான் 11th 12th நான் சொன்னேன் இல்லையா, 11th 12th இது படிக்கணும், இது படிக்க தேவையில்லை அப்படி சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி 6th to 10th வந்து பாத்தீங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா புக் ரொம்ப பெருசு. சரிங்களா? 6th வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் படிக்கணும், ஒரு சிலர் படிக்காம விடணும் அப்படின்ற இருக்கு. அதுக்காக தான் நாங்க புக் வைஸ் ஷெட்யூல் கொடுக்குறோம். நீங்க அதை மட்டும் என்ன பண்ணா ஃபாலோ பண்ணா போதுமானது.
ஓகேங்களா. 6th பாத்தீங்கன்னா 3 டேர்ம் இருக்கு. 6th வந்து பாத்தீங்கன்னா 3 டேர்ம்ஸ். ஓகேவா. 7th 3 டேர்ம்ஸ், 3 பருவம் புத்தகம். 7th 3 டேர்ம்ஸ். 8th 3 டேர்ம்ஸ். ஓகேவா. 9th ஒரு சிங்கிள் புக்கா இருக்கும் அல்லது 3 டேர்ம்ஸாவும் இருக்கு. கம்பைன் புக்கா இருக்கு. 10th வந்து பாத்தீங்கன்னா 2 புக். 10th வந்து பாத்தீங்கன்னா என்னது 2 புக். வால்யூம் 1 வால்யூம் 2 என்னது 2 புக். ஓகேங்களா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து பேசிக் 6 to 10th இவ்வளவுதான். இது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னது ஸ்கூல் புக்ஸை பார்த்துட்டு இருக்கோம். சரியா. புக் வைஸ் அப்படின்ற டாபிக் அப்படின்றது தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இதுதான் இது வந்து 11th 12th இதெல்லாம் படிக்கணும், இது படிக்கணும். ஸோ அப்போ புக்கை வந்து எப்படி படிக்கணுங்கிறத நம்ம ரெண்டா பிரிச்சு ஞாபகம் இருக்கா. எப்படி படிக்கணும், ஹவு டு ஸ்டடி, வாட் டு ஸ்டடி, வாட் டு ஸ்டடி அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. வாட் டு ஸ்டடி, என்ன படிக்கணும் அப்படின்றது இருக்கு இல்லையா. அதை தான் நம்ம சொல்லியிருக்கேன். என்ன படிக்கணும், இதை தான் படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்லிட்டேன், ரெண்டாவது ஒன்னு இருக்கு, அதை சொல்றேன். சரியா. முதல்ல ஹவு டு ஸ்டடி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஹவு டு ஸ்டடி, ஹவு டு ஸ்டடிங்கிறது சிலபஸ் இருக்கணும், சிலபஸ் வைஸ் படிக்கணும், பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் கட்டாயம் அட்டன் பண்ணணும். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் தான் கீ, திறவுகோல். ஓகே, இது வந்து ஹவு டு ஸ்டடி. ஸோ வாட் டு ஸ்டடி, அதாவது புக் வைஸ் தாண்டி நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னா, நம்ம படிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா சிலபஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. அந்த சிலபஸ்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ பாயிண்ட் டு பாயிண்ட் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கிளாஸ் நடத்துவோம். சிலபஸ் வைஸ். இந்த சிலபஸ் வைஸ்ங்கிறது இதுதான் சிலபஸ். குரூப் 2 அண்ட் குரூப் 1 உடைய சிலபஸ் இதுதான். குரூப் 4 வந்து கடைசி வருஷத்துடைய லாஸ்ட் இயருடைய சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா அது இந்த வருஷம் கொண்டு வருவானா இல்ல மாத்துவானாங்கிறது நமக்கு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய எக்ஸாம் குரூப் 2 தான். ஸோ அதனால வந்து என்ன பண்ணுங்க, இதை நீ ஃபாலோ பண்ணிக்க. அதுக்கப்புறம் குரூப் 1 குரூப் 2 இது மாத்த மாட்டான். அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் மேக்ஸிமம் இதுதான் நிரந்தரமா இருக்கும். சரியா. அதனால வந்து இது பிக்ஸ். ஸோ அதுக்காக இதுக்கு நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நீங்க குமுலேட்டிவா என்ன பண்ண முடியும், ஒரு மேக்ஸிமம் ஒரு 8 months 8 மாசத்துல நம்ம வந்து ஒரு போர்ஷனை தரவா படிச்சிட முடியும். 8 மாசம் கண்டிப்பா முடியும். 8 மாசத்துக்கு குறைவா வந்து என்ன பண்ண முடியாது, படிக்கிறதுங்கிறது கஷ்டம். நீங்க படிக்கலாம், பட் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணி பக்காவா படிக்கணும் அப்படின்னா 8 மாசம் அப்படின்னு 6 மாசம் டு 8 மாசம் அப்படி சொல்லலாம். 6 months to 8 months. அது ஆளை பொறுத்து மாறும். சிலர் ரொம்ப ஃபாஸ்ட் ரீடர்ஸ் இருப்பாங்க, சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ரீடர்ஸ் இருப்பாங்க. ஸோ ஆளை பொறுத்து மாறும். பட் ஆனா ஆம்பிள் டைம் அப்படின்றது 6 to 8 months. 6 to 8 months வந்து நீங்க என்ன பண்ணணும், ஃபுல் ஃபிளெஜ்டா படிக்கணும். ஓகேங்களா. ரைட். எல்லாத்துக்கும் புரியுதுங்களா கவிதா? சரி. சோ இந்த சிலபஸ் வைஸ் அப்படின்றது தான் நம்ம ரெண்டாவது போகக்கூடியது. இந்த சிலபஸ் பொறுத்த வரைக்கும் இதுல எத்தனை யூனிட் இருக்கு அப்படின்னா 10 யூனிட் இருக்கு. சிலபஸ்ல எத்தனை யூனிட் இருக்கு, 10 யூனிட் இருக்கு. நம்ம இதுல என்னென்ன கவர் ஆகுது சார், இதுல என்னென்ன கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஹிஸ்டரி கவர் ஆகுது. சரியா. ஹிஸ்டரி கவர் ஆகுது. ஜியோகிராஃபி வருது, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இது எல்லாமே நம்ம என்ன சொல்றோம்னா ஜெனரல் ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் ஜெனரல் ஸ்டடீஸ்னு சொல்லுவோம். ஜெனரல் ஸ்டடீஸ். ஓகே. இதுல ஜெனரல் சயின்ஸ் இருக்கு. ஜெனரல் சயின்ஸ் அப்படின்றது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. இது இல்லாம மேக்ஸ் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்கு. இதுக்கு மேக்ஸுக்கு சாலிடா 25 மார்க்ஸ். மேக்ஸுக்கு சாலிடா எத்தனை மார்க், 25 மார்க். ஓகேவா. இது இல்லாம இது பார்த்தோமா. சோ வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இது ஜெனரல் ஸ்டடீஸ்னு சொல்லுவோம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஜெனரல் சயின்ஸ்னு சொல்லுவோம். மேக்ஸ். ஓகேங்களா. இது இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு பார்ட் இருக்கு. அந்த பார்ட் தான் கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது நடப்பு நிகழ்வுகள். இது ரொம்ப ஒரு டைனமிக்கான பார்ட். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிக்கிற ஒவ்வொரு வருஷமும் நம்ம திரும்ப திரும்ப படிக்கணும். இப்போ நம்ம முதல் வருஷம் படிக்கிறோம் அப்படின்னா அந்த வருஷத்தை படிச்சுட்டு நம்ம வந்து குரூப் 2 அட்டன் கொடுக்குறோம் அப்படின்னா திரும்பி அடுத்த வருஷம் நீங்க எழுத போறீங்க அப்படின்னா
போன வருஷம் படிச்ச கரண்ட் அஃபேர்ஸ் இந்த வருஷம் யூஸ் ஆகாது. ஓகே, இந்த வருஷத்துக்கு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம இப்பதான் படிக்கணும். அடுத்த வருஷம் நீங்க எக்ஸாம் எழுத போறீங்கன்னா அதுக்கு அந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் படிக்கணும். சரியா? சோ கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது சுட சுட படிக்கணும். கெட்டு போச்சுன்னா என்ன பண்ண முடியாது? பண்ண முடியாது. சரியா? அது பால் ஆட்டம். 1 நாள் 2 நாள் தான். சரியா? ஷெல்ஃப் லைஃப்ங்கிறது. சோ இதெல்லாம் தான் நம்ம என்ன பண்ணணும்? படிக்க வேண்டியது. இது இல்லாம இது இல்லாம நமக்கு காமனா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இத பத்தின நாலேஜ் இருக்கணும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இத பத்தின ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும். ஓகேவா? அதுவும் குறிப்பா குறிப்பா தமிழுடைய லிட்ரரி சென்ஸ் இருக்கணும். தமிழுடைய லிட்ரேச்சர் இருக்கு இல்லையா, தமிழ் இலக்கியங்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இதை நம்ம கட்டாயமா படிக்கணும். இது டெஸ்பைட் ஆஃப் யுவர் மீடியம். அதாவது நீங்க இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் பரவாயில்ல, தமிழ் மீடியமா இருந்தாலும் எதுனாலும் சரி, ஹிந்தி மீடியமா இருந்தாலும் சரி, நீங்க டிஎன்பிஎஸ்சி எழுத போறீங்கன்னா கட்டாயமா என்ன தெரிஞ்சிருக்கணும்? தமிழ் இலக்கியங்கள் பத்தி கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும். அதை பத்தி படிக்கணும். பட் ஆனா இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ங்கிறது தேவையில்லை. அப்போ இது வந்து இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது கொஞ்சம் பர்டன். ஓகே, பயப்பட ஒன்றும் அவசியம் இல்லை. நீங்க அது உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நாங்க என்ன பண்ணிடுவோம், கொடுத்துருவோம். நீங்க அதை மட்டும் படிச்சா போதும், கிளாஸும் நடக்கும். இதெல்லாம் தான் நமக்கு இருக்கக்கூடிய கிளாஸ். அப்போ வந்து இங்கிலீஷ் அப்படின்றது தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணும், இங்கிலீஷை படிக்க கத்துக்க தெரியணும். பட் ஆனா இங்கிலீஷ் லிட்ரேச்சர்ங்கிறது படிக்க தேவையில்லை யாருமே. சரி, ஆங்கில இலக்கியங்கள் யாரும் தேவையில்லை, என்ன படிக்க தேவையில்லை. ஸோ அப்போ இது சப்ஜெக்ட். இப்போ இந்த சப்ஜெக்ட் ஹிஸ்டரினா ஹிஸ்டரியில என்ன படிக்கணும் அப்படின்னு ஒரு உங்களுக்கு வந்து டீடைல்டு விஷயம் கொடுத்துருப்பான். லுக் அட் ஹியர், ஹிஸ்டரி ஹிஸ்டரின்னு சொல்லி என்ன கொடுத்துருப்பான், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தா அப்படின்னு சொல்லி என்னது வாஸ்டா இவ்வளவு டாபிக் கொடுத்துருக்கான். ஸோ இந்த இவ்வளவு டாபிக் வந்து நம்ம என்னது இதுல இருக்கக்கூடிய அந்த டாபிக்கை பேஸ் பண்ணி படிக்கணும் நம்ம. அதுதான் சிலபஸ் வைஸ் படிக்கிறது. புக் வைஸ் படிக்கிறதுங்கிறது என்னது, புக் வைஸ் படிக்கிறது இந்த ஸ்கூல் புக் இருக்கு இல்லையா, அதுல வந்து இந்த இத்தனை சப்ஜெக்ட்ல எங்கெங்க படிக்கணுங்கிறதுக்கு நான் ஒரு பிடிஎஃப் நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அதுபடி படிக்கணும். அப்ப நம்ம படிக்கிற வாட் டு ஸ்டடி, எதை படிக்கணுங்கிறத நம்ம எப்படி சொல்லியிருக்கோம், புக் வைஸ் அண்ட் சிலபஸ் பார்த்திருக்கோம். புக் வைஸ்க்கு நான் தெளிவா சொல்லிட்டேன். 6th to 10th இவ்வளவு புத்தகம். 11th 12th என்னென்ன புத்தகம் சொல்லியிருக்கேன், நோட் பண்ணிருப்பீங்களா? சௌமியா நோட் பண்ணாச்சா? நோ சார், நான் இன்னும் நோட் பண்ணல. அதெல்லாம் யார் நோட் பண்ணல? ஏன் நோட் பண்ணல? சிலபஸ் வைஸ் மட்டும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். லேட் ஆயிடுச்சா? திரும்பி அடுத்த மாசம் தான் நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் கிளாஸ், அப்ப பாத்துக்கலாம். ஓகேயா? ரைட். சரி, இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து. அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்தா தெரியாது. ஓகே. யாராவது எழுதியிருப்பாங்க, அவங்க ஷேர் பண்ண சொல்றேன் குரூப்ல. சரியா? யார் ஷேர் பண்றீங்க? ஓகே சார். யார் இந்த ஷேர் பண்ண போறீங்க? லாவண்யா மேம் ஷேர் பண்ணிடலாமா? எழுதுனதே குரூப்ல அப்படியே போட்டோ எடுத்து போட்டுருங்க. சௌமியா மேம்காக. ரைட். தேங்க்யூ சார். ஆமா, கோடான கோடி நன்றிகளே சப்பா அப்படின்றீங்களா? சரி, ரைட். ஸோ அப்போ புக் வைஸ் அண்ட் சிலபஸ் வைஸ். சரிங்களா? ஸோ இதுதான். அப்போ நம்ம இந்த சிலபஸை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையும் படிக்கணுமா? எல்லாமே எல்லாம் படிக்க தேவையில்லை. அவன் என்ன கொடுத்துருக்கானோ அது படிச்சா போதும். சரியா? அதுக்குதான் இந்த சிலபஸ். இதுதான் வந்து ஒரு குதிரைக்கு எப்படி கடிவாளம் இருக்குமோ அதை மட்டுமே தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். இதை தாண்டி நீங்க போவே கூடாது. சரியா? ஸோ இந்த டாபிக்கை ஃபுல்லாமே உங்களுக்கு கிளாஸ்ல நாங்க கவர் பண்ணிடுவோம். நாங்க நடத்துறது நாம இப்போ ஹவு டு வி அப்ரோச் இப்ப பார்த்தாச்சு. எதை, அதாவது எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டேன், ஹவு டு ஸ்டடின்னு சொல்லிட்டேன், வாட் டு ஸ்டடி சொல்லிட்டேன். இப்போ வந்து என்ன சொல்ல போறேன்னா ஹவு டு அப்ரோச். எப்படி சார் நம்ம இது எப்படி செய்யறது, ஹவு டு அப்ரோச் எப்படி பண்றது, இது ஹவு டு அப்ரோச் அப்படின்றது நான் சொல்றேன். ரொம்ப முக்கியம் அது. ஓகே, நல்லா கவனிச்சிக்கங்க. எப்படி இப்ப புரிஞ்சுது, எனக்கு புரிஞ்சு, எனக்கு வந்து என்ன படிக்கணுங்கிறது புரிஞ்சு. ஓகேங்களா? எப்படி படிக்கணுங்கிறது புரிஞ்சு. பட் ஆனா இதை நான் எப்படி நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்து வைக்கிறது அப்படின்றது முதல்ல. இப்போ புக் வைஸ் அந்த ஷெட்யூல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். புக் வைஸ் ஷெட்யூல் இல்லையா, BWS, இது நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதுல இந்த சிலபஸ் இருக்குல்ல, இந்த சிலபஸ், அதாவது சிலபஸையும் புக்கையும் கனெக்ட் பண்ணக்கூடிய கீ அது. அதுல இந்த இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும், நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பான். அப்ப இந்த நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னா என்ன, நம்மளுடைய யூனிவர்ஸ் பத்தின டீடைல்ஸ் கேட்பாங்க. சரியா? சோ யூனிவர்ஸ் பத்தினா சூரியன் அப்படின்றது என்னது, சூரியனுடைய அடுக்குகள் என்னென்ன, சரிங்களா?
பிளஸ் வந்து உங்களுக்கு வந்து மெர்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ் அந்த மாதிரி வந்து ஃபுல்லா பக்கத்துல கூடிய பக்கத்து கேலக்ஸி என்ன, டார்க் மேட்டர் என்ன, ஸோ இந்த மாதிரி டோட்டலா யூனிவர்ஸை பத்தி படிக்க வேண்டியது. சரிங்களா? ஸோ இந்த யூனிவர்ஸ் பத்தி படிக்க வேண்டியது அப்படின்றது கூகுள் புக்ல நீங்க இப்ப எங்க போய் படிப்பீங்க? அதை எங்க படிக்கணுங்கிறது தெரியணும்ல. ஸோ அதுக்கு தான் ஸ்கூல் புக்ல அது எங்க இருக்கு அப்படின்ற அந்த கீ கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை தான் ஃபர்ஸ்ட் போய் படிக்கணும். ஸோ அப்படி நீங்க என்ன பண்ணணும், அந்த பிடபிள்யூஎஸ் வச்சுட்டு படிக்கும் பொழுது புக் பை ஷெட்யூல் படிக்கும் போது நீங்க என்ன பண்ணணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க 6th 7th 8th அப்படின்ற இந்த 3 டேர்மை முத 3 மாசத்துக்குள்ள முடிக்கணும். கம்ப்ளீட் திஸ் வித்தின் 3 months. கம்ப்ளீட் திஸ் வித்தின் 3 months. முத 3 மாசம். இந்த முத 3 மாசம் அப்படின்றது இத முடிச்சிருக்கணும் கட்டாயமா. சரியா? 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு 3 பருவம், தலைக்கு 3 பருவம், அப்போ 9 புக்ஸ் இருக்கும். 9 புக்ஸ் நீங்க என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டா கட்டாயமா முடிச்சிருக்கணும். ஓகேவா? அண்ட் 9th ஒரு சில டாபிக் தான் வரும். இப்போ நாங்க கிளாஸ் நடத்துவோம். நம்ம கிளாஸ் போயிட்டு இருக்குல்ல, கிளாஸ்க்கு நாங்க உங்களுக்கு என்ன பண்றோம், ஷெட்யூல் அனுப்புறோம். கரெக்டா? உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட், என்னென்ன ஷெட்யூல், இப்போ இன்னைக்கு காலையில என்ன கிளாஸ், நாளைக்கு மதியம் என்ன கிளாஸ் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவோம், உங்களுக்கு வந்து நாங்க ஷெட்யூல் போட்டுறோம். இப்போ நீங்க இந்த ஃபவுண்டேஷன் கிளாஸ்னு உங்களுக்கு ஷெட்யூல் நான் போட்டிருந்தேன். அது உங்களுக்கு என்ன வரும், எவ்ரி வீக் உங்களுக்கு ஒரு ஷெட்யூல் வரும். அந்த ஷெட்யூல் நீங்க பாத்துறீங்க அப்படின்னா என்ன கிளாஸ் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? சோ இன்னைக்கு ஹிஸ்டரி கிளாஸ், நாளைக்கு பாலிட்டி கிளாஸ், நாளைக்கு என்ன கிளாஸ், முதல்ல ஷெட்யூல் பாத்தீங்களா? நாளைக்கு காலை என்ன கிளாஸ்? எக்கானமி. ஆமா ஆமா. நாளைக்கு மதியம் என்ன கிளாஸ்? டிரான்ஸ்லேஷன். ஓகேவா? நாளைக்கு மதியம் டிரான்ஸ்லேஷன். ஓகேங்களா? சோ அப்போ உங்களுக்கு வந்து என்னது, நாங்க அந்த கீ கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து நீங்க பார்த்தோம்னா என்னென்ன கிளாஸ் எப்பப்பன்னு தெரிஞ்சிடும். ஓகேயா? சோ அப்போ அந்த டாபிக் இந்த வாத்தியார் வருவாரு, இது வரைக்கும் பார்த்திருக்காருங்கிறது உங்களுக்கு தெரியும்ல, இது பார்த்திருக்காரு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல அது எப்படி போகுங்கிற அந்த ஈச் ஸ்டாஃப் உங்களுக்கு சொல்லுவாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுடைய ஸ்டாஃப் வரக்கூடிய அந்த சப்ஜெக்ட் ஸ்டாஃப் அந்த டாபிக் வந்து நம்ம எப்படி நடத்த போறோங்கிற ரோட் மேப் கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டாஃபும் அவங்களுடைய பர்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கு என்ன கொடுப்பாங்க, ஒரு ரோட் மேப் கொடுப்பாங்க. இப்ப நான் உங்களுக்கு வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரிக்கு ரோட் மேப் கொடுத்துருப்பேன், ஞாபகம் இருக்கா? ரோட் மேப் கொடுத்த ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் என்னது, ப்ரீ ஹிஸ்டரி, ஐவிசி, விஇசி, ஜெயினிசம், புத்திசம், மகாஜனபத், ரோட் மேப் கொடுத்தல ஏன்ஷியன்ட்டுக்கு, அதான் ரோட் மேப். அந்த மாதிரி பர்டிகுலர் ஒவ்வொரு ஸ்டாஃபும் உங்களுக்கு வந்து என்ன கொடுப்பாங்க, அந்த ரோட் மேப் கொடுப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த ரோட் மேப் வந்து இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து இப்போ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன நடத்த போறேன், ஹிஸ்டரியில சிந்துச்சமல் நாகரிகம் அப்படின்னு நடத்த போறேன். கரெக்டா? சோ அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ சிந்துச்சமல் நாகரிகம்ங்கிறது இங்க பிடபிள்யூஎஸ்ல இருக்கும்ல, புக் பை ஷெட்யூல்ல இருக்கும்ல, இங்க சிலபஸ்ல இருக்கு அப்படின்னா இங்க ஐவிசி இருக்கு இல்லையா, அப்போ புக் பை ஷெட்யூல்ல இருக்கும். அப்ப புக் பை ஷெட்யூல்ல அது எந்த ஸ்கூல் புக்ல இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். 6th இருக்கா, 9th இருக்கா, 11th இருக்காங்கிறது என்ன இருக்கும், அதுல குறிப்பிட்டிருப்பான். அப்போ நீங்க அதை படிச்சுட்டு தான் கிளாஸுக்கே வரணும். லுக் அட், முதல்ல இந்த புக் பை ஷெட்யூல் அப்படின்றது நம்ம பார்த்தோம் இல்லையா, இது நீங்களா பண்றது, நீங்களா பண்ணணும். 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்புங்கிறது என்ன பண்ணும், நீங்களாவே ஒரு டார்கெட் வச்சுட்டு ஒரு ஸ்டடி பிளான் வச்சுக்கிட்டு இன்னைக்கு நான் என்ன பண்ணும், டெய்லி 2 மணி நேரம், காலையில 2 மணி நேரம், மதியம் 1 மணி நேரம், சரிங்களா, நைட்டு 2 மணி நேரம் அப்படின்னு டெய்லி என்ன பண்ணும், ஒரு 5 மணி நேரம் நீங்க என்ன பண்ணுங்க, ஃபோக்கஸ் பண்ணி அது இப்படி படிச்சீங்க, டெய்லி 5 மணி நேரம் படிச்சீங்கன்னா அது சீக்கிரம் ஒரு 1.5 மாசத்துலயே முடிச்சிடலாம். சரியா? 1.5 மாசத்துலயே முடிச்சிடலாம். சரியா? சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்படி நீங்களா ஒரு ஸ்டடி பிளான கிரியேட் பண்ணி அது என்ன பண்ணுங்க, ஸ்கூல் புக்ஸை கவர் பண்ணுங்க. நாங்க கிளாஸ்ல என்ன நடத்துறோங்கிறது உங்களுக்கு நாங்க அனுப்புற ஷெட்யூல் வச்சு தெரியும். எல்லாருனாலையும் ஃபாலோ பண்ண முடியுதா, கவனம் இருக்காங்க. அப்போ அந்த கிளாஸ்ல உங்களுக்கு நாங்க அடுத்து என்ன நடத்த போறோங்கிறது முன்னாடியே தெரிஞ்சிடும். அப்ப தெரியறதுனால நீங்க ஸ்கூல் புக்ஸ் ஆல்ரெடி படிச்சுட்டு இருப்பீங்க. அப்ப அந்த ஸ்கூல் புக்ல எங்க அந்த நாங்க நடத்துற டாபிக் எங்க இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். புக்ல எங்க இருக்குங்கிறது தெரிஞ்சிடும். மேப் கையில வச்சிருப்பீங்க. ஓகே, அப்போ அதை பார்த்துட்டு அதை படிச்சுட்டு தான் கிளாஸுக்குள்ளேயே வரணும். சோ நம்மளுடைய கிளாஸ் ஹவு டு அப்ரோச் என்னது, கிளாஸுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்பெசிபிக் டாபிக் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பெசிபிக் டாபிக்க படிச்சுட்டு தான் வரணும். ஞாபகம் வச்சுக்க, மறந்துடாதீங்க. இது வந்து கிளியரான மேப்.
நான் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா கிளியர் மேப். இதப்படி நீங்க ஃபாலோ அச்சு பிசராம இதே ஃபாலோ பண்ணீங்கன்னா கட்டாயமா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். இதுல நீங்க உங்களுக்கே தெரியும், மனசுல கை வச்சு 1 மாசம் ஃபாலோ பண்றோம், 2 மாசம் ஃபாலோ 3ஆம் மாசம் அப்படியே விட்டுட்டோம். விட்டீங்கன்னா எக்ஸாம் எதிர்பார்க்காதீங்க. நீங்க என்னையும் கேட்காதீங்க, யாரையும் கேட்க வேண்டாம். எக்ஸாம் ஹாலுக்கே போகாதீங்க. கண்டிப்பா கிளியர் ஆகாது. புரியுதா? இந்த ரோட் மேப் படி படிச்சீங்கன்னா நான் கட்டாயம் 100% கேரண்டி தரேன். இது படி சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? அப்படி நீங்க பண்ணல அப்படின்னா நீங்க சாமியும் காப்பாத்த முடியாது. யாருமே காப்பாத்த முடியாது. வேற ஏதாவது வேலை இருந்தா பார்க்க வேண்டியதுதான். சரியா? இல்லன்னா படித்தான் படித்துக் கொண்டிருந்தான்ங்கிற மாதிரி என்ன இருக்கும்? அப்படியே கிடக்கும் தான். புரியுதா? என்ன கவிதா மேம்? புரியுதா? ம். சோ அந்த ஸ்பெசிபிக் டாபிக் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்பெசிபிக் டாபிக் நீங்க படிச்சுட்டு தான் அந்த பர்டிகுலர் கிளாஸையே அட்டெண்ட் பண்ணணும். அப்படி படிச்சுட்டு அட்டெண்ட் பண்றதுனால நாங்க சொல்ற விஷயம் புக்ல இருக்காது, மேக்ஸிமம் இருக்காது. கதை எதுவுமே புக்ல படிச்சோன்னா புரியாது. புக்ல வந்து உங்களுக்கு வந்து பாயிண்டா அவனுடைய ஒரு சின்ன வயசுல சொல்லி கொடுக்குற மாதிரி தான் சொல்லி கொடுப்பான். டிகிரி வைஸ் இருக்காது. நாங்க உங்களுக்கு டிகிரி வைஸா சொல்லி கொடுப்போம். சரியா? அதாவது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். பூமி வந்து மேற்குல இருந்து கிழக்கு சுத்துது அப்படின்றது உங்களுக்கு போட்டிருப்பான். பட் ஏன் மேற்குல இருந்து கிழக்கு சுத்துதுங்கிறது அதுல இருக்காது. புக்ல இருக்காது. சரியா? நாங்க தான் சொல்லுவோம். அப்போ இது சின்ன வயசுல நீங்க படிச்சிருப்பீங்க. ஏன்டா சூரியன் கிழக்குல உதிக்குது அப்படின்னு கேட்டா ஏன் உதிக்குதுன்னு சொல்ல தெரியாது உங்களுக்கு. சரியா? அது ஏன் உதிக்குது அப்படின்றது நாங்க சொல்லுவோம். புரியுதா நான் சொல்றது? சோ அப்போ ஒவ்வொரு விஷயமும் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் அப்ரோச்ல, அதாவது கான்செப்சுவலா நம்ம வந்து அனலிட்டிக்கலா போகும்போது உங்களுக்கு அதுதான் கிளாஸ்ல கத்துப்பீங்க. அப்ப கிளாஸ் கட்டாயம் அட்டெண்ட் பண்ணுமா? கிளாஸ் கட்டாயம் அட்டெண்ட் பண்ணணும். அப்போ நீங்க படிச்சத நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு கிளாஸ் தேவை. அப்ப நாங்க ஸ்பெசிபிக் டாபிக் நீங்க படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ரீடிங் முதல் வாசிப்பு ஃபர்ஸ்ட் ரீடிங் சொல்றோம் இல்லையா? முதல் வாசிப்பு நீங்க பண்ணிட்டு தான் கிளாஸுக்குள்ள வரணும். வந்ததுக்கு அப்புறம் கிளாஸ்ல என்ன பண்ணுவீங்க? கட்டாயமா என்ன பண்ணணும்? நோட்ஸ் எடுக்கணும். கிளாஸ்ல கண்டிப்பா என்ன பண்றீங்க? நோட்ஸ் எடுக்கிறீங்களா எல்லாருமே? வெரி குட். எல்லாருமே எடுக்கிறீங்க. குட். அதே மாதிரி நோட்ஸ் எடுக்கணும். ஓகேவா? மோஸ்ட்லி இந்த ஸ்கிரீன்ஷாட் போடுறது அதெல்லாம் தவிர்த்துருங்க. ஓகேவா? அது தவிர்த்துருங்க. முடியாத சூழ்நிலையில பண்ணுங்க. எழுதுங்க. ரொம்ப லென்த்தா இருந்தா எழுதுங்க. இல்ல சாரே போட சொன்னா போடுங்க. சரியா? நம்ம கைப்பட எழுதுறது தான் மைண்ட்ல என்ன ஆகும்? பதியும். அப்போ நோட்ஸ் எழுதிடுறீங்களா? நோட்ஸ் எழுதுனதுக்கு அப்புறம் திரும்ப உங்களுக்கு நாங்க எங்க நடத்தணுங்கிறது தெரியும் இல்லையா? அத போய் திரும்ப இன்னொரு கிளான்ஸ் பாருங்க. அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து என்னதுன்னா, ரீடிங். சரியா? திரும்ப ஒரு கிளான்ஸ் பார்க்கிறது. ஒரு கிளான்ஸ். கிளான்ஸ் வந்து பார்ப்பீங்க. சரியா? இந்த கிளான்ஸ் பார்க்கும்போது இப்ப புரியும். ஓ! இதத்தான் முன்னாடி சொல்லியிருந்தானா? அப்ப எனக்கு புரியல. இப்ப புரிஞ்சுது. அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்லையா? அந்த தாட் உங்களுக்கு வரும். சரியா? சோ இது பண்ற ப்ராசஸ் புரியுதா? சோ கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடபிள்யூஎஸ் மூலியமா, புக் பை ஷெட்யூல் மூலியமா எந்த டாபிக் நடத்தணுங்கிறது தெரியும். சோ அந்த டாபிக்க நீங்க முன்னாடியே ஒரு கிளாஸ் படிச்சுட்டு தான் கிளாஸ்க்குள்ள வரணும். வந்தீங்கன்னா கிளாஸ்ல நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப போய் புக்ல அது எங்க இருக்குங்கிறத பார்க்கணும். அப்ப புக்கையும் கையில வச்சிருக்கணும். இப்ப இந்த டைம்ல என்ன இருக்கும்? கையில நோட்ஸும் இருக்கும். புக்ல எங்க இருக்குங்கிற அந்த புக்கும் இருக்கும். கரெக்ட்டா? அப்ப 2 வந்துருச்சு. அப்ப 2 வந்துருச்சுன்னா உங்களுக்கு என்ன கவர் ஆயிரும்? புக் வைஸும் கவர் ஆயிரும். சிலபஸ் வைஸும் கவர் ஆயிருமா? ஏன்னா புக் வைஸ் நீங்க படிக்கிறீங்க. சிலபஸ் வைஸ் நாங்க நடத்துறோம். அப்ப 2மே கவர் ஆயிருதுல. அப்ப 2 கவர் ஆனனால உங்க கையில இப்ப என்ன இருக்கும்? நோட்ஸும் இருக்கும், புக்ஸும் இருக்கும். அப்ப நோட்ஸும் புக்கையும் வச்சுக்கிட்டு என்ன பண்றீங்க? ஒரு ரீகிளான்ஸ் பாக்குறீங்க. அப்போ இது பக்காவா புரியுமா? புரியாதா? புரியும். சோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான ரோட் மேப்ப வாங்கிக்கங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான ரோட் மேப். இதுக்கப்புறம் இதுங்கிற அந்த ரோட் மேப். அது அந்த பர்ட்டிகுலர் ஸ்டாஃபே உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட் நடத்தும்போது சொல்லுவாங்க. சரியா? இப்ப நான் சொல்ல மாட்டேன். அது அந்த சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த புக் பை ஷெட்யூல் அப்படின்றது நான் குடுத்துறோம் இல்லையா? அதுல நீங்க என்ன பண்ணணும்? நீங்களாவே ஓன் ஓன் ஸ்டடி பிளான். ஓனா ஒரு ஸ்டடி பிளான வச்சுக்கிட்டு, அந்த ஸ்டடி பிளான் வழியா நீங்க என்ன பண்ணணும்? 6த் புக், 7த் புக், 8த் புக் நீங்க கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகேயா? அதுக்கப்புறம் தான் அது அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கணும். அது ஒரு பக்கம் அப்படியே போயிட்டு இருக்கும். அது நீங்க எப்படி வேணா பிரிச்சுக்கங்க. சரியா? சனி, ஞாயிறு ஃபுல்லா நான் உட்கார்ந்து ஸ்கூல் புக் படிக்கிறேன். ஏன்னா சனி, ஞாயிறு கிளாஸ் கிடையாது இல்லையா? சோ சனி, ஞாயிறு ஃபுல்லா வந்து ஆஃப்லைன் ஸ்டூடண்ட்ஸ் தான் சனி, ஞாயிறு கிளாஸ். சோ அதனால வந்து நான் சனி, ஞாயிறு ஃபுல்லா புக்ஸ் படிக்கிறேன் அப்படின்னு நீங்க பிரிச்சுக்கிட்டீங்கன்னா, அன்னைக்கு ஃபுல்லா உட்கார்ந்து புக்கா படிங்க. ஸ்கூல் புக்ல வந்து என்ன பண்ணுங்க? அது படிங்க. மத்த நாள் நான் கிளாஸ் கவனிக்கிறேன். அத திரும்பி என்ன பண்றேன்? கிளாஸ் பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட் ரீடிங்கும் கிளாஸும் நான் இப்ப என்ன பண்றேன்? மண்டே டூ ஃப்ரைடே பண்றேன். அப்படின்னா அத பாருங்க.
அது நீங்களாவே ஸ்டடி பிளான் போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ ஏன்னா நான் போற ஸ்டடி பிளான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் செட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸ்டடி பிளான்ங்கிறது நீங்க தான் போட்டுக்கணும். பட் ஆனா மினிமம் 5 ஹார்ஸாவது இருக்கணும் ஒரு நாளைக்கு. அது எப்படி வேணா பிரிச்சுக்கங்க. காலைல 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம். இல்ல நான் நைட் 12 மணிலேருந்து விடிகாலை 5 மணி வரை உட்காந்து படிக்கிறேன் சார். தாராளமா படிங்க. எப்பயோ படிங்க. அது பிரச்சனை இல்ல. பட் ஆனா 5 ஹார்ஸ் அப்படின்றது குறையாம நீங்க என்ன பண்ணணும்? படிக்கணும். அத நீங்க எப்படி வேணா பிரிச்சுக்கங்க. ஓகேவா? கிளியரா? இதுல குரூப் 1 அண்ட் குரூப் 2 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க மட்டும் நியூஸ் பேப்பரை கட்டாயம் பார்க்கணும். நியூஸ் பேப்பரை கட்டாயம் படிக்கணும். குரூப் 4 ஸ்டூடெண்ட் நியூஸ பார்க்கணும். ஓகேவா? குரூப் 4 ஸ்டூடண்ட்ஸ் நியூஸ பார்க்கணும். குரூப் 1 குரூப் 2 ஸ்டூடண்ட்ஸ் நியூஸ படிக்கணும். அதுவும் குறிப்பா 2 நியூஸ் பேப்பர் தான். ஒன்னு தினமணி, இன்னொன்னு தி ஹிந்து. இங்கிலீஷ் or தமிழ். ஓகேவா? ரைட். சோ இது கிளியரா புரியுதா? சோ அப்போ சிலபஸ்ன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? அத இவ்வளவு நேரம் அதான் பார்த்துட்டு இருந்தோம். எந்த ஒரு எக்ஸாம் வந்தாலும் ஹவு டு ஸ்டடில முதல்ல சிலபஸ் அப்புறம் டெஸ்ட் சீரிஸ் சொன்ன ஞாபகம் இருக்கா? குறைஞ்சது நம்ம என்ன பண்ணோம்? மினிமம் ஒரு 40 டெஸ்டாவது எழுதி இருக்குன்னு சொன்னேனா? அப்போ அந்த சிலபஸை எப்படி படிக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு சொன்னேன் நான். புக் வைஸ் எப்படி, சிலபஸ் வைஸ் எப்படி, கிளாஸ் எப்படி போகும் அப்படின்னு சொன்னா இப்போ டெஸ்ட். இந்த 40 டெஸ்ட்னு சொன்னோம் இல்லையா? இந்த 40 டெஸ்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா, டெஸ்ட் சீரிஸ் பார்த்தோம் இல்லையா? 40 டெஸ்டும் ஒரு ஒரு ஒவ்வொரு டெஸ்டும் புக் வைஸ் அப்படின்ற டெஸ்ட் தனியா இருக்கும். சிலபஸ் வைஸ் அப்படின்ற டெஸ்டும் தனியா இருக்கும். புக் வைஸ் டெஸ்ட் எப்படி சார் அட்டெண்ட் பண்றது? நீங்க தான் என்ன பண்றீங்க? 3 மாசத்துக்குள்ள உங்களை முடிக்க சொல்லி உங்களுக்கு டார்கெட் கொடுத்துருக்கேன்ல ஸ்டடி பிளானு. புக் வைஸ் ஷெட்யூல் உங்களுக்கு கொடுத்துட்டேன். அந்த ஷெட்யூல் படி பார்த்து நீங்க 6ஆம் வகுப்பு 3 பருவம், 7ஆம் வகுப்பு 3 பருவம், 8ஆம் வகுப்பு 3 பருவம் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. கரெக்ட்டா? அப்போ நீங்களா ஒரு ஸ்டடி பிளான் போட்டு படிக்கிறீங்களே, அதுக்கு எப்படி டெஸ்ட் எழுதி பார்ப்பீங்க? டெஸ்ட் எழுதி பார்க்கணும்ல. 6ஆம் வகுப்பு முதல் பருவம், 2ஆம் பருவம் 3 பருவத்துல ஹிஸ்டரி மட்டும் டெஸ்ட். 7ஆம் வகுப்பு முதல் பருவம், 2ஆம் பருவம், 3ஆம் பருவம் ஹிஸ்டரி மட்டும் டெஸ்ட். சரியா? அடுத்து பாலிட்டி மட்டும் டெஸ்ட். அப்புறம் 6th to 8th ஹிஸ்டரி டெஸ்ட், 6th to 8th பாலிட்டி டெஸ்ட், 6th to 8th எக்கனாமிக்ஸ் டெஸ்ட், அப்புறம் 6th to 10th அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு டெஸ்ட் எழுதுவீங்க. விளங்குதா? அது புக் வைஸ் டெஸ்ட். அது என்னதுமா? அது புக் வைஸ் டெஸ்ட். சிலபஸ் வைஸ் நம்ம படிக்கிறோம்ல. எங்க? கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு முன்னாடி படிச்சிட்டு வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்க. அதுல நோட்ஸ் எடுக்கிறீங்க. அந்த நோட்ஸையும் புக்ஸையும் என்ன பண்றீங்க? திரும்ப இன்னொரு கிளான்ஸ் பாக்குறீங்க. அப்ப நோட்ஸ் இருக்குல்ல கையில. அப்ப அந்த நோட்ஸ் வச்சிருக்கீங்கல்ல, அதுல புக்க தாண்டி ஒரு விஷயம் இருக்கும். புக்க தாண்டி நாங்க கிளாஸ் நடத்தியிருக்கோம். கரெக்ட்டா? புக்ல இருக்க மட்டுமா நடத்துவோம்? நாங்க புக்ல இருக்கிறது மட்டும் நடத்த மாட்டோம். எக்ஸ்ட்ராவா நம்ம நடத்துவோம். கரெக்ட்டா? அது எங்க இருக்கும்? அது நோட்ஸ்ல இருக்கும். அப்போ நோட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த விஷயம் இருக்கு இல்லையா? ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், டிஎன்பிஎஸ்சி ஸ்கூல் புக்ல இருந்து மட்டும் தான் கேட்பான்னு சொல்லவே இல்லை. பட் ஸ்கூல் புக் படிக்காம எழுத முடியாது எக்ஸாம். ஓகேவா? அப்ப ஸ்கூல் புக்ங்கிறது 60 to 70% அப்படின்றது ரொம்ப அதிகம். ஒரு 40-50% நம்ம ஃபிக்ஸ் ஆயிக்கலாம். 40-50% அப்படின்றது என்ன பண்ணலாம்? ஃபிக்ஸ் ஆயிக்கலாம். ஓகேங்களா? 40-50% அப்படின்னு ஸ்கூல் புக்ல இருந்து ஃபிக்ஸ் ஆயிக்கலாம். அப்ப பேலன்ஸ் 50% எங்க படிப்பீங்க? அதுதான் உங்களுடைய கிளாஸ்ல இருக்கக்கூடிய நோட்ஸ்ல இருக்கும். கிளாஸ்ல இருக்கக்கூடிய நோட்ஸ்ல இருக்கும். நீங்க கிளாஸ் கவனிச்சீங்கன்னா நோட்ஸ் எடுப்பீங்களா? அது ஓகேவா? சோ அப்போ அதுக்கு தனியா டெஸ்ட் எழுதுவீங்க. அதுதான் சிலபஸ் வைஸ் டெஸ்ட். புரிஞ்சுதா? இதுல எந்தெந்த சப்ஜெக்ட் அப்படின்றது இப்படி போகாது அப்படின்னா, சரியா? எந்தெந்த சப்ஜெக்ட் போகாது அப்படின்னா, மேத்ஸ் 10th வரைக்கும் நீங்க இருக்கக்கூடிய புக் பேக் சம்ஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணிடணும். மேத்ஸ் 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புக் பேக் சம்ஸ். புக் பேக் சம்ஸ்ல இருக்க கொஸ்டினை அச்சு பிசறாம அப்படியே கேட்பான். சரியா? அப்படியே கேட்பான். புக் பேக் சம்ஸ மட்டும் பார்த்தா போதுமானது. மேத்ஸ் கவர் ஆகாது. புரியுதா? அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கா? கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இது கிடையாது. இது கிடையாது. அப்ப 2 யூனிட் இது வராது. 2 யூனிட்ஸ் மட்டும் வராது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 8 யூனிட்ஸ்க்கு இதுதான் செட்டப். மேத்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நீங்க மேத்ஸ் வந்து என்ன பண்ண வேண்டாம்? புக் வைஸ் சிலபஸ் எல்லாம் கிடையாது. ஒரே வைஸ் தான். புக் வைஸ் மட்டும் தான். புக் பேக் கொஸ்டின் மட்டும் சால்வ் பண்ணுங்க. புக் பேக். ஓகேயா? கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடையாது? புக்கு சிலபஸ் எல்லாம் கிடையாது. அது எதுவுமே வராது. அது நாங்க நடத்துற கிளாஸ் மட்டும் தான். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நாங்க நடத்துற கிளாஸ் நோட்ஸ் மட்டும் போதும். சரியா? கிளாஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? இது ரெண்டுமே எதுல வராது?
இந்த செட்டப் நான் சொன்ன இந்த ஹோல் செட்டப்ல இந்த 2 டாபிக் மட்டும் வராது. இந்த 2 டாபிக் மட்டும் வராது. இது வரைக்கும் யாருக்காவது புரியாம இருக்கா? அப்போ சிலபஸ் வைஸ் எப்படி படிக்கணும்ங்கற சொல்லிட்டேன். அது எப்படி படிக்க ஆரம்பிக்கும்ங்கற ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிட்டேன். கிளாஸ் எப்படி அட்டெண்ட் பண்ணனும்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி டெஸ்ட் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டேன். வாரம் டெஸ்ட் இருக்கும். இந்த வாரம் படிக்கிறது அடுத்த வாரம் டெஸ்ட் எழுதிடுவீங்க. அப்படிதான் பண்ணா எழுதிட்டு இருக்கீங்க. இதுதான் அப்ரோச். Any doubts regarding this? So அவ்வளவுதான். இதுதான் whole setup, the plan, இந்த ஒட்டுமொத்த approach to TNPSC exam அப்படின்றது இதுதான். ஓகே. சோ நீங்க இத படி அச்சு பிசறா ஃபாலோ பண்ணீனா கட்டாயம் அடிச்சிரலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். இப்போ கிளாஸ் கட் ஆயிரும் சரிங்களா? நீங்க திரும்ப ரீக்ளிக் பண்ணி உள்ள வாங்க. ஓகே, சொல்லுங்க கவிதா. சார் எக்ஸாம் இங்கிலீஷ்லயா தமிழ்லயாங்க சார் எழுதுறது? சொல்றேன், உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் இந்த ரீக்ளிக் பண்ணி உள்ள வந்தேன்னா உங்களுக்கு கிளியர் பண்றேன். அது பியூர்லி Okay. டவுட்ஸ் தான். ஓகே. ஓகே.